Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரீகவுன்சிலிங்கான ஷெட்யூல் அப்படிங்கறத விட்டுருந்தாங்க. இந்த ரீகவுன்சிலிங் அப்படின்னா ஜஸ்ட் ஆல்ரெடி நடந்த கவுன்சிலிங் கூட பிஃபார்ம் கோர்சஸ் நீங்க சாய்ஸ்ல ஆட் பண்றதுக்கான கவுன்சிலிங் தானே தவிர நீங்க திரும்ப ஒன்னேன்னு சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ரீகவுன்சிலிங்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுங்கிற கம்பல்சரி கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய சாய்ஸை ஒரு செக் பண்ணிட்டு உங்களுடைய சாய்ஸை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணால் மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் பண்ண சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் கூட பண்ணலாம். உங்களுடைய சாய்ஸை ரீஆர்டர் பண்ணிக்கலாம், பிஃபார்ம் கோர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா பிஃபார்ம் கோர்ஸ் இப்போ நான் பிஎஸ்சி நர்சிங் வச்சிருக்கேன், என்னுடைய சாய்ஸ் பிஃபார்ம் தான், என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிஃபார்ம் கொடுக்குறேன், அப்படி உங்களுடைய சாய்ஸஸை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய ஆல்ரெடி பண்ண சாய்ஸ் லிஸ்ட் காமிக்குதா அப்படிங்கிறத கம்பல்சரி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி மேபி ஏதாச்சும் சர்வர் எரர்ல உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் காமிக்கல அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி திரும்ப சாய்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் வராது, மேபி யாருக்காச்சும் வந்தா இப்படி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சர்வர் ப்ராப்ளம் மற்ற இஷ்யூஸ்னால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதனால மஸ்ட் எல்லாருமே முதல்ல என்ன பண்ணணும்னா நாளைக்கு அந்த லிங்க் ரிலீஸ் பண்ண உடனே உங்களுடைய ஆல்ரெடி போட்டால் லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணி பாருங்க. அப்படி லாகின் ஆகலைன்னா பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆல்ரெடி பண்ண சாய்ஸ் ஃபில்லிங்கான ஆர்டர் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ண ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை செக் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்குன்னா அதையே லாக் பண்ணிருங்க. ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னா அதிலேயே சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. பிஃபார்ம் கோர்ஸ் ஆட் பண்ணணும், அல்ல என்னுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்ட் கவுன்சிலிங் ஷெடியூல், அதாவது ரவுண்ட் 2க்கு கவுன்சிலிங் ஷெடியூல் விட்ட டைம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை தவற விட்டுருப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அடுத்து அலாட்மெண்ட் ரெண்டுக்குமான கவுன்சிலிங் தான் எல்லாருக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ வருதுன்னா 8/10/2025 அன்னைக்கு ரிசல்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்கள் பண்ண சாய்ஸ்ல மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை இதில் திருத்திக்கோங்க. கம்பல்சரி எல்லாருக்குமே நல்லா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய கட் ஆஃப் அண்ட் உங்களுடைய ரேங்க் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையிலேயே உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லாருமே கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. எரர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை திருத்திக்கோங்க. நாளைக்கு லிங்க் ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்படி ஓப்பன் ஆகலைன்னா பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்க. அதுலேயும் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் ஆல்ரெடி பண்ணது காமிக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி காமிக்கலைன்னா திரும்ப சாய்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாருக்கும் நடக்காது. ஒரு சில டைம்ல எரர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மட்டும் நடக்கும். கவுன்சிலிங் ஃபீஸ் ஆல்ரெடி பே பண்ண வேண்டிய தேவையில்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களும் கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு தேவை கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் இது வரைக்கும் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் தான் நியூவா ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா நீங்க நியூவா ஒரு கோர்சஸ் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எந்த கோர்ஸ் வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம், எந்த காலேஜஸ் வேணாலும் காலேஜஸ் ஆர்டர் மாத்திக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் பாத்தீங்கன்னா கம்பல்சரி எல்லாருமே சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும். உங்களுடைய சாய்ஸஸ் எல்லாம் லாக் ஆகியிருக்காது. இனிமே வரும்போது லாக் ஆகாத சாய்ஸஸ் தான் காமிக்கும். அதனால நான் சாய்ஸ் ஃபில் காமிக்குது ஓகே தான் அப்படின்னு விட்டுறாதீங்க. கம்பல்சரி எல்லாருமே உங்களுடைய நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்து ஓடிபி ஃபில் பண்ணி கம்பல்சரி எல்லாருமே சாய்ஸ் லாக் அப்படிங்கிறது பண்ணணும். இதை எல்லாருமே கண்டிப்பாக சாய்ஸ் லாக் பண்ணால் மட்டும்தான் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு அதை இன்டிமேட் ஆகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க.